இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க. இது மெல்ட் ஆகவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் ப்ரெட்டு சேர்த்து நல்லா 2 பக்கமும் மசாலா தடவி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு நம்ம ஒரு 4 ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கணும் 2 சைடும். இந்த அளவு நம்ம மசாலாவை 2 பக்கமும் தடவி வச்சுக்கணும். அடுத்து இதில் 2 சீஸ் ஸ்லைஸை ஆட் பண்ணியிருக்கேன். 2 ப்ரெட்டில் ஆட் பண்ணி நல்லா கவர் பண்ணி மேலே மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சீஸி மசாலா பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப உள்ள சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.